ஸ்தோத்திரங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். அது என்னன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு உண்மையிலே மனசாட்சி நம்மளோடு பேசுமா? பேசாதான்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க. இல்லை, நம்மளோட பேசும்னு நான் நெனைக்கிறேன். பேசுச்சுன்னா, நிச்சயமா நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்க உங்க மனசாட்சி பேசுதான்னு பார்ப்போம். ஏன்னா, இங்க வேத புத்தகத்துல வாசிக்கிறோம். அ யோவான் 8ஆம் அதிகாரத்திலருந்து நீங்க 1லருந்து ஒரு 2ஆம் வசனத்திலருந்து நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா, இயேசு ஒரு இடத்துல இருக்கும்பொழுது, அப்போ நெறைய பேர் ஒரு ஒரு விபச்சார ஸ்திரீய கையும் மெய்யுமாய் வேதம் அப்படிதான் சொல்லுது. கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு விபச்சார ஸ்திரீய கொண்டு அவருக்கு நடுவுல நிறுத்துறாங்க. அப்ப அங்க இருக்கிற வேதபாரகர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர ஓயாம சொல்றாங்க. மோசே நியாயப்பிரமாணத்தின்படி இவள கல்லெறிஞ்சு கொல்ல வேணும்னு எழுதியிருக்கிறது. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னு உடனே கேட்டுட்டே இருக்கும்போது, அவர் அழகா என்ன பண்ணாரு, அவர் உட்காந்துட்டு ஒரு விரல்ல என்ன பண்ணாரு, ஒரு மண்ணுல ஒரு தரையில ஒண்ணு எழுதிட்டு இருந்தாரு. அப்ப உடனே இவர கேட்டுட்டே இருக்கும்போது, அவர் சொன்னாரு, உங்களில் எவன் என்ன பண்ணல, பாவம் செய்யலையோ, முதலாவது கல்ல எடுத்து அவங்க மேல நீங்க என்ன பண்ணுங்க, எறிங்கன்னு சொல்லிட்டாரு. உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, கீழே நீங்க படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 9 அதெல்லாம் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, சிறியோர், பெரியோர் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், கல்ல கீழே போட்டுட்டு போய் நின்னுட்டாங்களாம். ஆண்டவர் நினச்சிருந்தா அந்த கல்லை எடுத்து அவர் அடிச்சிருக்கலாம், என்ன வேணா பண்ணியிருக்கலாம். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உன்னை ஆக்கினிக்குள்ளாக்கினவங்கலாம் எங்கம்மா? உன்னை ஒரு பட்டம் கொடுத்தாங்கல்ல பேரு, அவங்கெல்லாம் எங்கம்மா? விபச்சாரின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க, நம்மளுக்கு ஒரு திருடன் ஒரு பட்டம் கொடுப்பாங்க. உன்னை பட்டம் கொடுத்தவங்கலாம் எங்கன்னும் போது அவங்கெல்லாம் அப்பயே போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியாவில் பார்க்குறேன், ஒரு பிரபலமான ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கல்யாணம்லாம் பண்ணாதீங்க, கல்யாணம்லாம் என்ன பண்ணாதீங்க, பண்ணிக்காதீங்க, நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்கிறாரு. அதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் கல்யாணம் பண்ண வேணான்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் உடனே கல்யாணம் பண்ணி சீக்கிரமாக நீங்கள் பிரிஞ்சிருவீங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லிவிங் டுகெதர்னு சொல்லுவாங்கல்ல, லிவிங் டுகெதரா அது நம்மளுக்கு சரியாக வராது, அதில் இருங்க, அந்த தொடர்புலே இருங்க. நீங்கள் இருந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை செட் ஆச்சுன்னா நீங்கள் இந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கடந்து போங்க. உங்களுக்கு வாழ்க்கைக்குள்ளே செட் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கோர்ட்டு கேஸு இதெல்லாம் நீங்கள் அலையவே தேவையில்லை. நிறைய டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா, நான் லிவிங் டுகெதர் தான் கரெக்டான ஆப்ஷன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான ஒரு யூடியூபர் சொல்கிறார். அவர் பெரிய அளவில் அவர் சொல்கிறார். ஆனால் இங்கே நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் லிவிங் டுகெதரில் இருக்கிறோம், ஓகே, நம்ம எல்லாமே நம்ம பண்ணுறோம். மனசாட்சி நம்மளுக்கு பேசுமா பேசாதா, அது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். உண்மையிலே மனசாட்சி பேசுமா எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம அவ்வளோ பாவங்களை பண்ணிவிட்டு, நம்ம அநியாயம் அக்கிரமம் எல்லாம் பண்ணிவிட்டு, இன்றைக்கி பாருங்கள் வேற ஒரு திருமணம், ஒரு வேளை சொல்கிறேங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, ஆமாம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. நம்ம இந்த லிவிங் டுகெதர்னே சொல்லுங்கள், நம்ம இஷ்டம் போல் நம்ம வாழ்ந்துட்டு வேற ஒரு பொண்ணை நம்ம திருமணம் செய்துட்டு நிச்சயமாக உண்மையான அன்பு இருக்குமா? இல்லை, எனக்கு தெரியல. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். வேதம் சொல்லப்படுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை செய்தி விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லப்படுகிறது. இந்த பாவம் இருக்கும்போது எப்படிங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், இந்த லிவிங் டுகெதர் ஏகப்பட்ட காரியங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மறைச்சி எப்படிங்க ஒரு போலியான ஒரு வாழ்க்கையில் தான் வாழணும். அப்போ பாவத்தை மறைக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்வே அடைய முடியாது. என்னைக்கா இருந்தாலும் அந்த குற்ற உணர்வு நம்மளுக்கு குத்திக்கிட்டே இருக்குங்க. நிஜமா குத்தலைன்னு சொல்லவே முடியாது, சும்மா மறைச்சி ஃபேக்கா. அதனால தான் ஆண்டவர் பார்த்து சொன்ன நிறைய இடத்துல நம்ம வெள்ளை மேலே போட்டுருங்க, வெள்ளை நல்லா மேலே போட்டிருக்கோம், ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பாவத்தை மறைச்சிக்கிட்டு ஒரு ஃபேக்கான ஒரு இதுவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இரக்கம் எப்படிங்க வரும்? தேவன் இடத்துல வராது, மற்றவங்க இடத்துல இரக்கம் பெற முடியாது. அப்போ பாவத்தை மறைக்கும் போது உண்மையான வாழ்க்கையில நம்ம அடையவே முடியாதுங்க. சரிங்களா? இங்க பாருங்க, அந்த ஏசப்பா என்ன பண்ணாரா, அந்த மகளை பார்த்து, இனி போய் நீ என்ன பண்ணாத, பாவம் செய்யாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டார். இன்னைக்கு நிறைய யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அப்படி இருங்க இப்படி இருங்க, இன்னைக்கு ஏகப்பட்டது இந்த பாவத்துக்கு உண்டான வழியை ஏகப்பட்டது இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. நான் தயவு செஞ்சு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், தேவனுக்கு பயந்துருங்க.
சரிங்களா? வாழ்க்கை வேணுமா? ஏசப்பாட்ட கேளுங்க. கடவுளை நோக்கி காத்துருங்க. நல்ல வாழ்க்கை அமையும். ஏகப்பட்ட பேர் சொல்றது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, நம்ம இதெல்லாம் மறைச்சி வாழ்ந்துடலாங்க. நம்மளெல்லாம் யார் பார்க்க போகிறா? நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் யாருன்னா பார்க்க போகிறாங்க? யார் பார்க்க போகிறா? அம்மா அப்பா பார்க்க போகிறாங்களா? அண்ணன் தம்பி தான் பார்க்க போகிறாங்களா? யாருக்கு துரோகம் பண்ணாலும். ஆனால் குற்ற உணர்வு இருக்கணுங்க. குற்ற உணர்வு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளை லாஸ்ட் வரையிலும் அந்த குற்ற உணர்வு நம்மளை ஏதோ ஒன்று அழுத்திக்கிட்டே இருக்கும். தயவு செஞ்சு சொல்கிறேன், அப்படிப்பட்ட குற்ற உணர்வோடு வாழ்கிறது அது வாழ்க்கையே கிடையாது. அது ஃபேக்காக நம்மளே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரி வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகாமல் ஏசப்பா கிட்ட நீங்கள் கேளுங்க. நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் கொடுப்பாரு. ஏசப்பா மன்னிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அதனால் தயவு செஞ்சு உங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு ஏசப்பாவிடமும் மனம் திரும்புங்க. நிச்சயமாய் நீங்கள் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.